இதோ வாழும் கடவுள், நம்மை வாழச் செய்யும் கடவுள் நம் மத்தியிலே உயிரோடு பிரசன்னமாயிருக்கிறார். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நமக்காக வாக்குறுதி கொடுத்த தெய்வம் இதோ இந்த பரிசுத்த நற்கருணையிலே நமக்காக பிரசன்னமாயிருக்கிறார். இந்த வேளையிலே இந்த வாழும் கடவுளை, நம்மை வாழச் செய்கிற கடவுளை, உயிருள்ள கடவுளை, உன்னதராம் கடவுளை ஆராதித்து புகழ்ந்து போற்றி இந்த பாடலின் வழியாக மாட்சிப்படுத்துவோம். ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரை காப்பவரை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரை காப்பவரை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். உயிருள்ள தேவனை ஆராதிப்போம். தாவீதின் மைந்தனை ஆராதிப்போம். உயிருள்ள தேவனை ஆராதிப்போம். தாவீதின் மைந்தனை ஆராதிப்போம். தூயாதி தூயவனை ராஜாதி ராஜனை, தூயாதி தூயவனை ராஜாதி ராஜனை, அன்புள்ள தேவனை ஆராதிப்போம். அன்புள்ள தேவனை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரை காப்பவரை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம்.
ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம். Amen. இயேசுவே எங்களுக்காக மனிதராய் பிறந்த திருமகனே Amen. உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம். புகழுகிறோம் ஆண்டவரே. தூய ஆவியாம் துணையாளரே எங்களை புனிதப்படுத்தி அர்ச்சிப்பவரே உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம். புகழுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த அருமையான ஆராதனை வேளையில இயேசுவே. ஆண்டவரே நாங்கள் எத்தனையோ தேவைகளோடு வந்திருக்கிறோம். எங்களை முழுவதுமாக உம்முடைய திருக்கரங்களுக்குள்ளாய் இந்த வேளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆமென் இயேசுவே. இதோ சரணடைகிறோம். சாஷ்டாங்கமாய் உன் முன்பாக முழந்தாற்படியிட்டு கொடுக்கிறோம். ஆமென் இயேசுவே. இதோ எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே இந்த வேளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஆபிரகாம் உம்மோடு ஜெபிக்கிற போது சொன்னாரே, இதோ தூசியும் சாம்பலுமான நான் என்னுடைய தலைவரோடு பேச துணிந்து விட்டேன் என்று சொன்னாரு. ஆமென். ஆண்டவரே நாங்கள் தூசியாய் கிடக்கிறோம், சாம்பலாய் இருக்கிறோம். ஆனாலும் எங்களை படைத்தவர் நீரல்லவோ, அப்பா எங்களை பாதுகாத்து பராமரித்து காப்பவர் நீரல்லவோ. இயேசுவே. எங்கள் தேவை என்னதென்பதை நீர் அறிந்தவராய் இருக்கிறோம். ஆமென். ஆனாலும் கூட ஆண்டவரே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு வாஞ்சையோடு ஆமென். இதோ உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு ஆமென். பாசத்தோடு ஏக்கத்தோடு தெய்வமே எங்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். கேளும் ஆண்டவரே, கேளும். கேட்கிற எவனும் பெறுகிறான் என்று வேதத்திலே படிக்கிறோமே. இதோ கேட்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுப்பீராக. ஆமென். ஆண்டவரே இதோ இந்த ஆராதனை வேளையிலே இதோ எங்களோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தெய்வமே நாங்கள் உம்முடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். கரம் எடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதி. அவர்கள் தேவையை நீர்தாமே நிறைவேற்றி தருவீராக. நிறைவேற்றும் ஆண்டவரே. இதோ அவர்கள் சங்கடங்களை எல்லாம் நீர்தாமே அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பீராக. ஆமென். அவர்கள் தேவையை நீர் அறிந்தவராய் இருக்கிறீர். இயேசுவே. நீர் மட்டுமே அவர்களுடைய தேவையை நிறைவு செய்ய முடியும். ஆமென். இதோ எத்தனையோ குடும்பங்களிலே தெய்வமே அவர்கள் சமாதானம் இழந்து போய் ஒற்றுமையை இழந்து போய் இருக்கிறார்கள். இயேசுவே. ஒற்றுமையின் ஆவியானவரை, சமாதானத்தின் ஆவியானவரை இந்த நேரத்திலே தெய்வம் அந்த குடும்பங்களின் மீது ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். இதோ குடிநோயினால் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய மகன்களை நாங்கள் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே. அவர்களினுடைய குடிநோயை, போதை பழக்க வழக்கங்களை நீர்தாமை முறித்து போடுவீராக. ஆமென். சாத்தானின் கட்டுக்களால், பாவ சாப கட்டுக்களால் அவதியுட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தெய்வமே இந்த ஆராதனை வேளையிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் உம்முடைய திருமுன்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். உமது திருநாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. இதோ எத்தனையோ சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, நோய்களோடு, நொடிகளோடு, பிணிகளோடு, நலக்குறைவோடு போராடி கொண்டிருக்கிற, மருத்துவமனைகளே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பான சகோதரர்களையும் சகோதரிகளையும் தெய்வமே நீர் கடைக்க நோக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மால் முடியும். நீர் அவர்களுக்கு சுகம் தருவீராக. நீர் அவர்களுக்கு நலம் தருவீராக. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே. பச்சுளையோ களிம்போ சுகம் தருவதில்லை, உமது இறை வார்த்தை தான் சுகம் தருகிறது என்கிற நம்பிக்கையிலே ஒப்பு கொடுக்கிறோம். கரம் எடுத்துக் கொள்ளும், ஆசிர்வதியும். இதோ திருமண தடைகளினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மகனையும் மகளையும் ஆண்டவரீர், இந்த தேவரீர் இந்த திருச்சன்னிதானத்திலிருந்து, உமது திருமுன்னிலிருந்து, திரு பிரசன்னத்திலிருந்து அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தடைகள் ஒளிந்து போகட்டும். தடைகள் இந்த வேளையிலே தகர்ந்து போகட்டும். திருமணம் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. குழந்தை பேறு பிரச்சனையினால் இருக்கக்கூடிய, சுகப்பிரசவம் நடக்கவில்லையே என்று கலங்கி தவிக்கக்கூடிய அத்துணை மகள்களையும் நாங்கள் தேவரீரினுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். அவர்கள் தேவையை நிறைவு செய்யும். இன்னும் எத்தனையோ தேவைகளோடு இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரினுடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு மரியாவை போல நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த ஆராதனையிலே இணைந்து இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களோடு நீர் இருப்பீராக. அவர்களோடு வாஞ்சையோடு தங்கி அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வீராக. எத்தனையோ தேவைகளோடு, எண்ணங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஏக்கங்களோடு, பெருமூச்சுகளோடு இருக்கிறோம். இனி உங்கள் கண்களில் கண்ணீர் இருக்காது, உங்களுக்கு கவலை இருக்காது. உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள், நான் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னீரே.
எங்களுக்காக கவலைப்படுபவர் நீர் அல்லவா? எங்களுக்காக கவலைப்படுகிற நீர் இருக்கிற போது நாங்கள் எதற்கு எங்கள் வாழ்க்கையை குறித்து கவலைப்பட வேண்டும் ஆண்டவரே? ஒப்பு கொடுக்கிறோம், அத்துணையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோம், தடைகளை ஒப்பு கொடுக்கிறோம், சவால்களை ஒப்பு கொடுக்கிறோம், சங்கடங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை பாரமான வருத்தமான எங்களது துன்பம் துயரம் அத்துணையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் இந்த நேரத்திலே எங்களுக்கு துணை செய்வீராக. இந்த பாடலோடு எங்கள் மனதிலே இருக்கிற அத்துணை சஞ்சலங்களையும் துயர்களையும் வேதனைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்கள் பக்கம் உமது திருமுகத்தை திருப்பி எங்களுக்கு தயை செய்வீராக. ஆமென், 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 ஆமென். ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்ப
ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆவியாருடைய இந்த அபிஷேக பெருவிழா நாளில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இதோ இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசிர்வதிக்கிறார். ஆண்டவருடைய ஆசிர்வாதம் என்பது வெறும் ஆத்மா அளவில் மட்டும் இருப்பதில்லை, அது உலகத்திலே உடலோடு கூட சேர்ந்த ஆசிர்வாதம். நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுத்து கடவுள் நம்மை இந்த உலகத்திலே அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அழைக்கிறார். ஆவியானவர் பெருமூச்சுகளுக்கு விடை சொல்லுவாராம். அவர் அறிந்தவராய் இருக்கிறார் நம்முடைய தேவைகளை. இருந்தாலும் நாம் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு தந்தையிடத்திலே வாய் திறந்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ இந்த நேரத்திலே நீங்கள் எவ்வளவோ தேவைகளை உங்கள் உள்ளத்திலே தாங்கி இதோ இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த இடத்திலே ஒரு பொது தேவைகளை ஆண்டவருடைய கரத்திலே வைத்து ஆவியானவர் தாமே ஒப்புக்கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் தன் ஆவியை அனுப்பி, நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற போது நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை அப்படியாக அவர்கள் இருந்தால் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற போது ஆவியானவர் அவர்களையும் நிரப்பி உடைய எண்ணங்களையும் ஈடேற்றம் அடைய செய்ய வேண்டுமாய் இதோ இந்த மன்றாட்டின் வேளையிலே இதோ ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து ஆவியாருடைய அபிஷேகம் எல்லோர் மீதும் பொழியப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இதோ இந்த ஜெப வேளையில் இணைந்து மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: மனிதனால் பிறப்பவர்கள் மனித இயல்புடையவர்கள், தூய ஆவியால் பிறப்பவர்கள் தூய ஆவியின் இயல்புடையவர்கள். இங்கு மனித இயல்பை குறை கூற அல்ல, மாறாக கால ஓட்டத்திலே மனிதன் நான், எனது குடும்பம் என்ற சுயநலப் போக்கை அவன் கடந்து அந்த கடப்பு நிலையை தான் தூய ஆவியின் இயல்பை பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்கின்றோம். லூக்கா நற்செய்தியிலே சக்கேயு எல்லாம் பெற்றுக்கொண்டார், ஆனால் இறைவனுடைய அன்பை அவரால் சுவைக்க முடியவில்லை. இதோ நாம் பார்க்கின்றோம் தூய ஆவியின் இயல்புகளை பற்றி கலாத்திற்கு திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு சொல்லுகின்றது: அந்த இயல்புகளை எல்லாம் நாம் நமதாக்கக்கூடிய வேளையில், நாம் இறைவன் விரும்பக்கூடிய தூயாவின் இயல்புகளை பிறரோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது, அன்பு செய்கிற வேளையில், கனிவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையில், இவ்வாறாக அந்த இயல்புகளை நாம் நமதாக்கி வாழ்கிற வேளைதான் நாம் இறைவனுக்கு வந்தவர்களாக வாழ முடியும். அந்த ஒரு நிலையை இறைவன் நமக்கு தர நாம் ஜெபிப்போம். அன்பான தந்தையே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த அபிஷேக பெருவிழாவில் நாங்கள் தூய ஆவியின் இயல்பை பெற்றுக்கொள்ள நீர் உம்முடைய கனிகளை கொடுத்திருக்கின்றீர். அன்பு, நன்னயம், கனிவு என்ற அன்பான வார்த்தைகளை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேளையில், அந்த வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கி பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேளையில் நீர் எதிர்பார்க்கக்கூடிய இறையாட்சி எங்களால் அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றீர். இதோ அந்த தூயாவின் வழிகாட்டுதலை எங்கள் கொடுத்து எங்களை வழிநடத்தியிருளும். ஆமென். மார்க் நற்செய்தி பிரிவு 3 இறை வார்த்தை 28 இவ்வாறாக கூறுகிறது: உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவன் ஒருவர் தூய ஆவியை பழித்திருக்கின்றானோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பெறாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இரக்கமுடையவர், மன்னிப்பு அளிப்பவர். ஆனால் தூய ஆவியை பழிக்கிறவருடைய பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்பெறாது. எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுகள் எவ்வாறாக இருக்கிறது? நாம் செய்கின்ற சிறிய தவறை, குற்றங்களை, பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கின்றார். ஆனால் இந்த தூய ஆவியை பழித்துரைக்கின்ற நாம் நம்முடைய பாவங்களை கண்டிப்பாக ஒருபோதும் கடவுள் மன்னிக்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். எனவே நாம் பேசுகின்ற பேச்சிலும் செயல்களிலும் எண்ண ஓட்டங்களிலும் தூய ஆவியாரை பழித்துரைக்காமல் இருக்க வரம் வேண்டி இப்பொழுது நாம் ஜெபிப்போம். தெய்வீக ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீரே தூய ஆவியை எங்களுக்காக தந்திருக்கின்றீர். இந்த மூவொரு இறைவனுடைய 3வது ஆளாக என்னாலும் எங்களை துணையாக இருந்து எங்களை காத்து வழிநடத்துகின்ற அந்த தூய ஆவியாரை நாங்கள் வழிபட வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவருடைய கனிகளையும் கொடைகளுக்கும் ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவரே, இந்த தூய ஆவியாரை நாங்கள் பழித்துரைக்கின்றோம்.
இந்த தூய ஆவியரை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அது எண்ணங்களாலும் சரி, பேச்சுகளாலும் சரி, எங்கள் வாழ்க்கையாலும் சரி, நாங்கள் அதை மீறி கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, இந்த தூய ஆவியை பழித்துரைக்காமல் இருக்க எங்களுக்கு தேவையான இறை அறிவையும் இறை ஞானத்தையும் எங்களுக்கு சிறப்பாக தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியவனவாக இருக்கின்றன. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த கூரிய வாளினும் மேலானது, உள்ளத்தையும் உள்ளத்து சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கிறது, எலும்பையும் எலும்பு மஜ்ஜையையும் ஊடுருவி பாய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அவ்வளவு ஆற்றல் மிக்கது, வலிமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த வார்த்தையை தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகின்றார். 2 நிமிடம் இந்த வார்த்தைக்கு உங்களால் நேரம் ஒதுக்க முடியாதா? 2 நிமிடம் இந்த நற்செய்திக்கு உங்களால் நேரம் ஒதுக்க முடியாதா என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் இந்த வார்த்தை நமக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இந்த வார்த்தை நமக்கு அருகில் இருக்கின்றது. அந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? சிந்தித்து பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அருகில் இருந்தும் நாங்கள் அதனை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதனை பொருட்படுத்துவதில்லை, அந்த வார்த்தையை கேட்பதில்லை, அந்த வார்த்தையை வாசிப்பதில்லை. ஆனால் உம்முடைய வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்பதை அறிந்தும் நாங்கள் அதை கண்டுகொள்ளாத தருணத்திற்காக மன்னிப்பு வேண்டுகின்றோம். திருத்தந்தை சொன்னது போல ஒரு நாளைக்கு 2 நிமிடமாவது இந்த வார்த்தையை வாசித்து வாழ்வு தரும் ஆவியை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்களை தொட்டு சுகப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்முடைய வார்த்தையை கேட்டு, அதன் மூலம் குணம் பெற்ற, சுகம் பெற்ற, வாழ்வு பெற்ற விவிலிய மாந்தர்களைப் போல நாங்களும் வாழ்வு பெற, வாழ்வு தரும் ஆவியை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14:26 என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் ஆசீரும். இந்த காலத்திலே எனக்கு ஒன்றுமே தெரியல, என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. பல்வேறு விதமான பிரச்சனைகள், என்னை சுற்றி எதிரிகள் பலர் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன செய்யணும், எப்படி பேசணும் கூட எனக்கு தெரியல. நான் என்ன செய்ய போகிறேன் எதிர்காலத்தில் என்ன சொல்லி நம்முடைய கவலைகளை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அன்று எரேமியா அழைக்கப்பட்ட போது, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அஞ்சாத, கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற வார்த்தை இதுதான். தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்னுடைய எதிரிகள் முன்பாக நான் எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, தூய ஆவியாரால் என்னை ஆட்கொள்ளட்டும், தூய ஆவியார் என்னை முழுமையாக ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கிற போது மட்டும்தான் நாம் ஆண்டவருடைய அந்த திட்டத்திற்கு ஏற்ப நாம் வழிநடக்க காத்திருக்கின்றோம். ஆகவே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அவர் கற்றுத்தருவார். நம்முடைய பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்ச்சிகள், நம்மை பழிவாங்க நினைக்கிற மனிதர்களுக்கு நாம் என்ன பதில் மொழி கொடுக்க போவோம் என்பதை அவர் கற்றுத்தருவார். நாம் யார்கிட்டையும் போய் கெஞ்சிலாம் கூத்தாட வேண்டாம். என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க கூட சொல்லி நீங்கள் போய் நிற்க வேண்டாம். கடவுள்
தூய ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தரப்போகிறார். நம்முடைய துன்பங்களுக்கு, நம்முடைய துயரங்களுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் கற்றுத்தரப்போகின்ற அந்த ஆசிரியர் வழியாக நாம் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட போகின்றோம். நம்முடைய வாழ்வு செழிப்பாக மாறப்போகிறது. எசையா புத்தகத்திலே 35:3 தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி நம்முடைய வலுவின்மையிலிருந்து நமக்கு வல்லமையை வெளிப்படுத்த காத்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே தூயாவுடைய வல்லமையை நோக்கி நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். பேரிரக்கம் நிறைந்த இறைவா, ஏதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் வழி தெரியாமல் பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கென்று யார் இருக்கிறார் என்பதை நாங்கள் நினைத்து நினைத்து யாராவது உதவி செய்வார்களா, எங்களுக்காக பரிந்து பேசுவார்களா என்று சொல்லி நாங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். இதோ ஆண்டவரே, உடைய தூய ஆவியின் வல்லமையால் நாங்கள் ஆட்கொள்ளப் போகிறோம் என்பதற்காக நெஞ்சார் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வல்லமையால் நாங்கள் எதிர்பார்ப்பதை விட நீர் மேலாக தரப்போகிறீர் என்பதை நினைத்து பார்த்து நெஞ்சார் நன்றி செலுத்துகின்றோம். நீர் தருவீர், அவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். நம் ஆண்டவர் இயேசுவில் எனக்கு இனியவர்களே, பெந்தகோஸ்து பெருவிழா நாளிலே தூய ஆவியானவர் வழியாக இறைவன் என்று நம்மோடு இந்த இறைவார்த்தை வழியாக பேசுகிறார். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 14வது அதிகாரம் 12வது இறைவசனத்திலே இவ்வாறாக நமக்கு இறைவன் தருகிறார். இதுபோலவே நீங்கள் இருக்கிறீர்கள். தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சியடையுங்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் மிகப்பெரிய 7 வரங்களை, கொடைகளை நமக்கு தருகிறார். இறைவன் தருகின்ற அந்த மிக பெரும் ஆற்றலான அந்த கொடைகள்தான் நம்மை நம் வாழ்வில் நம் ஆண்டவரோடு இணைக்கிறது. நாம் கிறிஸ்தவர்களாக இறை நம்பிக்கையில் விசுவாசத்தில் வாழ்வதற்கு நம் ஆண்டவர் இயேசு தூய ஆவியானவர் வழியாக நமக்கு பொழிகின்ற இந்த அரும்பெரும் கொடைகள்தான் நம்மை நாமாக வாழ வைக்கிறது. இந்த கொடைகளின்றி ஒரு கிறிஸ்துவன் தன்னை கிறிஸ்துவனாக வாழ்நாளில் முழுமையாக வாழ்ந்து முடிக்க முடியாது. இறைவனுடைய இந்த ஆற்றல், ஆவியானவரின் கொடைதான் நாம் பெற்ற விசுவாசத்தில் நாம் நிலைத்து நிற்க நம்மை திடப்படுத்துகிறது. ஆனால் இந்த அருட்பொழிவை பெற்ற நாம் ஒவ்வொருவருமே அதை முறையாக சரியாக பயன்படுத்த இந்த இறைவார்த்தை நம்மை அழைக்கிறது. கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த கொடை என்பது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை, விருப்பங்களை நிறைவேற்ற மட்டுமல்ல, திருச்சபையின் ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் ஒட்டுமொத்த சமூகத்தை நாம் ஆற்றலோடு கட்டி எழுப்புவதற்கும் இந்த இறை ஆவியானவரின் கொடை நமக்கு உதவி செய்கிறது. உண்மையாகவே நாம் இந்த கொடைகளை இன்று இந்த ஜெப வேளையிலே பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த முழுமையான திருச்சபையின் வளர்ச்சிக்காக உருக்கமாக இறைவனை நோக்கி மன்றாடுவோம். ஆற்றல் மிகுந்த எங்கள் அன்பு நேசரே, என்னாலும் நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துகிறீர் என்றதையும், இன்னும் குறிப்பாக இந்த ஆவியானவரின் பெருவிழாவிலே உம்முடைய அரும்பெரும் கொடைகளை எங்களுக்கு தருகிறீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆண்டவரே, இந்த கொடைகளை பெற்றவர்களாக நாங்கள் உமக்கு உகந்தவர்களாகவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திருந்து திருச்சபை முழுமையும் கட்டி எழுப்பும் வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை புரிகிறார் என்று அழுத்தமாக கூறுகின்றார். எத்தனையோ பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகளை கண்டு நாம் மிக எளிதாக மன வலிமை இழந்து விடுகின்றோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமென்றால் தூய ஆவியாரின் வலுவூட்டக்கூடிய ஆற்றல் வேண்டும். ஆற்றல் இல்லாத மனிதன் எந்த இடத்திலுமே முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு செயல்பட முடியாது, சோர்ந்து விடுகின்றான். இங்கு ஆண்டவர் நமக்கெல்லாம் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்து நம்மை மீண்டும் இந்த சமுதாயத்திலே எழுந்து நடக்க செய்கின்றார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன் என்ற வார்த்தைக்கேற்ப ஆண்டவர் நம்மை எல்லாம் வலுவுள்ளவராகவும்
சோர்ந்து போன வேளையிலே தூய ஆவியாருடைய வல்லமையினாலே எழுந்து மீண்டும் இந்த சமுதாயத்திலே உறுதியோடு நம்மை நடக்க செய்கின்றார். எனவே தூய ஆவியாருடைய வல்லமையை வேண்டி இந்த நேரத்திலே மன்றாடுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் கண்டு நாங்கள் துவண்டு போகின்றோம். எங்களுடைய மனித பலகீனத்தினாலே நாங்கள் தடுமாறுகின்றோம். எப்படி இந்த காரியங்களை செய்து முடிப்போம் என்று ஏங்கி தவிக்கின்றோம். ஆண்டவரே, நிறைய நேரத்திலே நாங்கள் தூய ஆவியாருடைய வல்லமையை மறந்தவர்களாகவும் உம்மை மறந்தவர்களாகவும் செயல்படுகின்றோம். அதனாலே வலுவற்றவர்களாக வாழுகின்றோம். நீர்தாமே தூய ஆவியினுடைய வல்லமையை எங்கள் மீது முழுமையாக பொழிய செய்து மீண்டும் நாங்கள் எழுந்து எந்த பிரச்சனை, துன்பம், கடற்பிரச்சனைகள், நோய்கள் எது வந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கின்ற நாளே நான் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் எழுந்து நடப்போம் என்ற வல்லமையோடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ தூய ஆவியினுடைய அருளையும் ஆசிரையும் நீர் நிறைவாக பொழிந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, 1 தீமோத்தேயு இயல் 4 இறைவார்த்தை 1 இவ்வாறு வாசிக்கிறோம். தூய ஆவியார் தெளிவாய் கூறுகிறபடி இறுதி காலத்தில் சிலர் ஏமாற்றும் ஆவிகளுக்கும் பேய்களின் போதனைகளுக்கும் செவிசாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகி போவர் என்று வாசிக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாட்களிலே தூய ஆவியாருடைய திருநாளை கொண்டாடுவதற்கு நம்மை நாமே தயாரித்து கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே தூய ஆவியாருடைய கனிகளையும் வரங்களையும் கொடைகளையும் பெற்றவர்களாக பல்வேறு நபர்களையும் நாம் காண்கிறோம். இவர்களெல்லாம் உண்மையாலுமே தூய ஆவியாருடைய கனிகளை பெற்றவர்களா, இறை வார்த்தை வியாபாரிகளா, அல்லது ஆண்டவர் இயேசுவின் உண்மை ஊழியர்களா என்று தேர்ந்து தெளிந்து சிந்தித்து பார்த்து இவர்களுடைய போதனைக்கு ஏமாந்து போகாதபடி, பேய்களின் பக்கம் திரும்பி விடாதபடி இன்றைய நாளிலே இந்த திருநாளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் நாம் இந்த இறை வார்த்தையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே தூய ஆவியார் நம்மை நாம் ஏமாற்றி கொள்ளாதபடி, போலி இறைவாக்கினர்கள் பக்கம் திரும்பி விடாதபடி நமக்கு தெளிந்த ஞானத்தையும் அறிவையும் விமரிசையும் கொடுத்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேளையிலே அவரிடம் ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் இந்த வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது போலி இறைவாக்கினர்களுக்கும் உம்முடைய பெயரை பயன்படுத்தி இறை வார்த்தையை பயன்படுத்தி எங்களை பேய்களின் விசுவாசத்தை நோக்கி திசை திருப்பி கொண்டிருப்பவர்களுக்கும் செவிசாய்த்து விடாமல் ஏமாந்து போகாமல் இருக்க எங்களுக்கு தேவையான தெளிந்த சிந்தனையும் ஞானத்தையும் அறிவையும் அருளையும் வரங்களையும் கொடுத்து கனிகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையானவர்களே, யோவான் நற்செய்தி 16வது பிரிவு அருள்வாக்கு 13 நாம் இப்படியாக படிக்கிறோம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் உண்மைக்கும் பொய்மைக்குமான போராட்டத்தை அன்றாட வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் பொய்யாய் இருக்கிறார்கள், நடிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் வேடம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். நானும் பல நேரங்களிலே நம்பி ஏமாந்து போகிறேன் என்று உறவு சிக்கல்களிலே குழப்பங்களிலே தவித்து கலங்கி நிற்கிறோம். இந்த நேரத்திலே உண்மையின் ஆவியார் நம்மீது நிறைவாக ஊற்றப்படுகிறார். இந்த உலகிலே பொய்மைக்கும் போலிக்கும் பஞ்சமில்லாமல் இருக்கலாம். உண்மை தோற்று போவதை போன்ற ஒரு தோற்ற பிம்பம் மாயை காட்டப்படலாம். ஆனால் இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். அரைகுறை உண்மையை நோக்கி அல்ல, பொய்யை நோக்கி போலியை நோக்கி அல்ல, நிழலை நோக்கி அல்ல, நிஜத்தை நோக்கி, உண்மையை நோக்கி, முழு உண்மையை நோக்கி, நிறை உண்மையை நோக்கி ஆண்டவர் நம்மை அழைத்து போக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு உண்மையின் மக்களாக வாழ, உண்மை ஜெயிக்க, வெற்றி பெற இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகி இறைவா, உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னீர்.
உண்மையின் ஆவியார் எங்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நிலுவையில் இருக்கிற வழக்குகள் உண்மையான உறவுகளால் தோற்று போனவர்கள், இந்த வேளையில அத்துணை பேரையும் நீர் கண்ணோக்கி பார். உண்மையின் ஆவியார் அவர்கள் மீது ஊற்றப்படுவாராக. அவர்கள் கொண்டிருக்கிற உண்மை, அவர்கள் கொண்டிருக்கிற சத்தியம் அவர்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுக்கட்டும், அவர்களுக்கு ஆசையை பொழியட்டும். உண்மையின் மக்களாக இந்த உலகில் நாங்கள் எந்நாளும் வாழ, பொய்மையை போலியை புறம் தள்ளி நன்மையின் மக்களாக நானிலத்தில் பக்கம் நின்று நிலைக்க எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 13 வாசிக்க பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம் என்று பவுலடியார் கூறுகிறார். பவுலடியாருடைய வாழ்வு முறை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றை. கிறிஸ்துவையும் கிறிஸ்துவை பற்றி பேசியவர்களையும் அவர் எவ்வாறு சிதைத்துண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று அதே இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரியே, திருமுழுக்கு என்கின்ற அருள் அடையாளத்திலும் உறுதி பூசுதல் என்கிற அருள் அடையாளத்திலும் நாம் திரு அவை தூய ஆவியானவரை நமக்கு முழுமையாக பெற்று தருகிறது. அந்த ஆவியானவர் நம்மில் முழுமையாக உறைந்திருக்கிறார். இதைத்தான் பவுலடியாரும் கூறுகிறார். நீங்கள் தூய ஆவியார் வாழும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கூறுகிறார். அப்படி என்றால் தூய ஆவியார் நம்மில் உறைந்திருந்தார் என்றால் நமது வாழ்வு முறை, அந்த வாழ்வில் இருந்து நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்திருக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. சீராக்கின் ஞான புத்தகம் கூறுகிறது, உன் வாயிலிருந்து புறப்படுகின்ற சொற்கள் அனைத்தும் உயிருள்ளவைகளாக மாறட்டும் என்று சொல்லுகிறது. நமது வார்த்தைகள் தூய ஆவியார் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த உடல், இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் எத்தகைய வாழ்வினை பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, அன்று பெந்தகோஸ்தே நாளிலே சீடர்களின் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்து கட்டுண்டிருந்த அவர்களின் நாவுகளை கட்டவிழ்த்தார். அதுவரை பேசாதிருந்த நாட்கள் அனைத்தும் அன்று முதல் பேசியது. இன்று பல்வேறு வகையான தீய சக்திகளாலும் கட்டுண்டு நல்வார்த்தைகளை பேச முடியாமல் செய்து போயிருக்கும் எங்களது வாழ்வின் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்கள் மீதும் இந்த பெந்தகோஸ்தே நாளில் அந்த ஆவியானவரை மீண்டுமாக அனுப்புவீராக. அதனால் எங்களது வாழ்வு சாத்தானால் கட்டுண்டு பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த முழுமையாக விடுதலை பெற்று எங்களது வாழ்வினை பெற்றுத்தருகின்ற வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாவாக மாற வார்த்தையை எங்களுக்கு தந்தருள்வீராக. இவற்றை எல்லாம் எங்களது ஆண்டவரும் உம் திருமகனுமாக இருக்கக்கூடிய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஆமீன். ஆசீர்வாதத்தின் ஓடையாக நம் மத்தியிலே கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஆவியாருடைய ஆசீர்வாதங்களை பல்வேறு தளத்திலிருந்து நாம் சிந்தித்து ஜெபித்திருக்கிறோம். ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இதோ உங்களுடைய தேவைகளையும் ஆண்டவர் முன்னே எடுத்து வையுங்கள். இந்த பாடல் வேளையிலே ஆவியானவர் உங்களை முழுவதுமாய் நிரப்பி ஆசீர்வதித்து விடுதலை அளித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பராக, அவர் உங்களோடு வாசம் செய்கிற நல்ல அன்பராக உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த போகிறார். என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள்
தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க இறைவன் காத்திருக்கிறார். ஏதோ இந்த இரத்த கோட்டைக்குள்ளே என் மகளே மகனே நீ வந்திருக்கிறாய். ஆண்டவர் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லோரையும் மீட்டெடுத்து வெற்றி கொண்ட தேவன். இதோ அந்த இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிற உன்னை ஆவியானவர் நிரப்பி ஆசீர்வதிப்பார். இந்த பாடலுக்குள்ளே இணைந்து ஆவிக்குரிய அபிஷேகத்தை நாம் இறைஞ்சு மன்றாடுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவர் உன்னை பரிசுத்த கோட்டையாய் மாற்றி இருக்கிறார். இதோ நீ அவருடைய மகனாக இருக்கிறார். இதோ ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர். தாயின் கருவிலே உன்னை அவர் தெரிந்தெடுத்தவர். கைவிடாத தேவன். துதித்து பாடு, நீ விடுதலையை காணப்போகிறாய். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரை தேடி அவலமான நிலையிலிருந்த பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்தார்கள். இதோ என் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலாவது நான் சுகமடைவேன் என்று நம்பின பெண், இதோ இவரிடத்திலே போனால் என் வீட்டில் இருக்கிற மகள் சுகமடைவாள் என்று நம்பி வந்த இதோ அந்த மகன். இப்படியாக அநேகம் பேர் இதோ நீயும் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறாய். ஆண்டவரை தொட ஆசைப்பட்டாய். இதோ அவர் உன்னை தொடுகிறார், உன்னை தொட்டு சுகப்படுத்துகிறார், உனக்கு விடுதலை கொடுக்கிறார். உன் வேதனை வழியிலிருந்து, அவர் துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை வாக்களிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். மட்டும் உறவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உன்னை தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya. ஆண்டவருடைய மகளே, மகனே, ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இதோ இந்த நேரம் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya, 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 ஹalleluya. படைப்புகள் எல்லாம் ஆண்டவரை புகழ்கின்றதே, ஆண்டவருடைய இரக்கத்தை நினைத்து அவைகள் பாடி மகிழ்கின்றதே. என் மகனே, மகளே, நீ மட்டும் கூனி குறுகி போனாயோ? ஒரு விசை நாவை திறந்து உனக்கு ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து நீ அவரை பாடி புகழ்ந்து போற்றுவாய். ஹalleluya, 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 ஹalleluya. நான் எதிரிகளின் சூழ்ச்சிகளின் மத்தியிலே கடந்து சென்ற போதெல்லாம் என் ஆண்டவர் என்னை காத்து வழி நடத்தினார். என் கால் கல்லின் மேல் மோதின அந்த நேரத்தில் எல்லாம் நான் கலங்கி விழுந்து விடாதபடி என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் என்று நீ அதிக நேரங்கள் நினைத்து நினைத்து மகிழ்ந்திருந்தாயே. இப்பொழுது உன் நாவை திறந்து உனக்கு நன்மைகள் செய்தவரை நினைத்து பாடி துதித்து போற்றுவாய். ஹalleluya, 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 ஹalleluya. என் வாழ்வு எனக்கு எப்படியாயிருக்குமோ என்று கலங்கி தவித்த உன் நேரங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவர் உனக்கு நல்ல குடும்பத்தை தந்தாரே, நல்ல உறவுகளை தந்தாரே, நல்ல உறவுகளின் வழியாக நல்ல ஒரு வாழ்க்கை அபிஷேகத்தை தந்தாரே. அந்த ஆண்டவருக்கு உன் நாவை திறந்து நன்றி சொல்ல மாட்டாயோ? ஹalleluya, 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 ஹalleluya. என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன். அஞ்சாதே, கலங்காதே சிறுமந்தையே என்று சொன்னவர் சொன்னதோடு நின்று விடாமல் உனக்காக களமிறங்கி எல்லா சூழலிலும் உன்னை காத்து வழி நடத்தினவரை ஒரு விசை புகழ்ந்து நீ பாடமாட்டாயோ? ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களை தோளில் சுமக்கின்றவரே, காயங்களை ஆற்றினவரே, கலக்கங்களை போக்கினவரே, நற்கருணை நாதரே, நாள் முழுதும் தோளில் சுமந்தீரே. நன்றி செலுத்தும் இந்த வேளையில் கலங்கி வந்திருக்கிற என் பிள்ளைகளை நீர் கரம் பிடிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ஆவியாருடைய பெருவிழாவின் அபிஷேகம் எனக்கு கிடைக்காதா என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. என் சிறு மந்தையை நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறு குழந்தைகளை ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. வாலிப பிள்ளைகளை விவேகத்தின் ஆவியினாலும் அறிவு என்கிற ஆற்றலினாலும் ஞானத்தின் கிருபையாலும் நிரப்பி வழிநடத்துவீராக. குடும்பத்தாய் தந்தையரை குடும்பத்தை வழிநடத்தும் ஆற்றலோடு வழிநடத்துவீராக. வயதான பெரியோர்களை துன்பங்களை துயரங்களை தாங்கக்கூடிய உம்முடைய மகிமைக்காய் ஒப்பு கொடுக்கக்கூடிய அபிஷேகத்திற்குள் அழைத்து செல்வீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாய். மகனே, மகளே, உன் கலக்கத்தை அறிகிறவர் உன் ஆண்டவர், உன் வேதனையை அறிகிறவர் ஆண்டவர். இதோ இத்தனை நாட்களாக 10 நாட்களாக நான் ஆண்டவருடைய திருப்பீடத்திலே அமர்ந்திருந்தேனே. இதோ ஆண்டவர் எனக்கு என்ன தருவார் என்று காத்திருக்கிற என் பிள்ளைகளே, இதோ ஆண்டவர் உனக்கு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். கேளு, உனக்கு என்ன வேணுமோ கேளு. 10 நாளும் நீ ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்தாயே, ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். கேளு, உன்னுடைய வேதனை வழிகளை ஆண்டவரிடத்திலே சொல்லு. ஆண்டவரே, இதோ உமது திருப்பீடத்தின் முன்பாக, உம்முடைய திருப்பிரசனத்திற்கு முன்பாக கூடி நிற்கிற என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கிற வேதனை வழிகளை மாற்றுவீராக. நோய் நோக்காடுகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, படுத்த படுக்கையாய் கிடக்கிற பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து எழுப்புவீராக. கேன்சர் வியாதியினாலும் ஆண்டவரே, மூளையிலே கட்டி மூச்சு விட முடியாத நிலை, இதயத்திலே அடைப்பு, இதோ வயிற்றிலே வலி, குடல் புண்கள், இப்படியாக கர்ப்பத்திலே பிரச்சனைகள், கட்டிகள் என்று உடல் ரீதியான பிரச்சனைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிற, காயங்களை தாங்கி கொண்டிருக்கிற
உன்னோடு எங்களுக்கு பெரிய வேதனையாய் இருக்கிறதே என்று உறவுகள் எல்லாம் உதாசீனப்படுத்துகிற காயத்தை தாங்க முடியாத வண்ணம் செத்து விடலாமா என்று கூட நினைக்கிற இதோ அந்த மகனை மகளை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. இதோ அந்த மகனுக்கு நீர் ஆவிக்குரிய வல்லமையினாலே விடுதலை தர வல்லவராயிருக்கிறீரே. இதோ இந்த நேரம் விடுதலை தாரும் ஆண்டவரே. இதோ என் பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே. வழிமாறி போகிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிற வேதனையை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இதோ என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்து விட்டார் என்று நன்மைத்தனத்தின் தேவனையே கேள்வி கேட்கிற வேதனையான சூழல்கள் பெருகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு இதோ எனக்கு கொடுத்த தாய் தந்தையர்கள் இதோ அவர்கள் சரியில்லை, உறவுகள் சரியில்லை என்று சொல்லி குடும்பத்தை உதாசீனப்படுத்துகிற நண்பர்கள் என்கிற போர்வையிலே தீயவனுடைய பகைவனுடைய கரம் கோர்த்து நடக்கிற வாலிப பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ தாய் தந்தையரால் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஊதாரிகளாக திரிய இதோ கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. காணாமல் போன நிலையிலே கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு விலங்கை போல திரிகிற வேதனைக்குரிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இதோ குடும்பத்திலே குழந்தைகளாயிருந்து தாய் தந்தையினுடைய வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. பேச தெரியாத சிறு குழந்தைகள் தாய் தந்தையினுடைய அதீதமான பேராசையினாலும் அதிகத்தனமான அவர்களுடைய ஆசையினாலும் படிப்பு என்கிற வேதனை இன்னும் உலக காரியமான காரியத்துக்குள்ளே பிள்ளைகளை தள்ளி வேதனைப்படுத்துகிற இதோ அந்த பிள்ளைகளை எல்லாம் தேவரீர் நிரப்பும்படியாக ஆவியானவரால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உலக காரியம் எது, ஆவிக்குரிய காரியம் எது என்பதை அவர்கள் அறிந்து செயல்பட பலன் தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பத்தின் தடையினாலே குழந்தை பேறு பெறாதபடி நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, மலடி என்கிற வார்த்தையை தாங்க முடியாமல் இதோ உனக்கு ஒன்று விசேஷம் இல்லையா என்று கேட்கிற அந்த வார்த்தை நெஞ்சிலே வேதனையாய் ஈட்டியாய் பாய்கிற வேதனை இதோ என் மகளுக்கு ஏற்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். கண்ணீரோடு நிற்கிற அந்த பிள்ளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இதோ சிறு குழந்தைகள் அழுது கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். என் தந்தை குடியின் வேதனையிலே கிடக்கிறார். இதோ அவர் குடித்து விட்டு வருகிற போதெல்லாம் எங்களை தகாத வார்த்தை சொல்லி அவர் திட்டி தீர்ப்பதை நாங்கள் தாங்க முடியாத காதுகளோடு கேட்கிறோமே. அப்பா, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரோ என்று ஜெபிக்க கூட தெரியாத பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். குடிகார தந்தை, குடிகார கணவன் என்று வேதனையோடு கிடக்கிற அந்த குடும்ப தலைவர்களை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த தமிழகம் குடியினாலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. குடியினாலே சாகக்கூடிய சாவின் ஆவியில் தலை தரித்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அரசியல் தலைவர்கள் எல்லாம் இதோ இந்த சாவுக்குரிய ஆவிகளோடு அலைந்து கொண்டிருப்ப நிலையை பார்க்கிறோம் ஆண்டவரே. செத்து மடிந்தால் நமக்கென்ன என்று நினைக்கிற தலைவர்களுக்கு மத்தியிலே தலைவருக்கெல்லாம் தலைவராய் இருக்கிறவரே, நானே என் அரசை தீர்மானிக்கிறேன் என்று சொன்னவரே, நானே அரசு தலைவர்களை நியமிக்கிறேன் என்று சொன்னவரே, நீர் நியமித்த தலைவர்களா இவர்கள்? நீர் நியமித்த தலைவர்கள் இப்படி இருக்க முடியாதே. அப்படியானால் நீர் இதோ இந்த அரசை ஆள இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறோம். அந்த அரசு தலைவர்கள் மீது உம்முடைய ஆவியின் வல்லமை இறங்கும்படியாய் செபிக்கிறோம். நாட்டை துண்டு துண்டாக்கும், மனிதர்களை சாகடிக்கக்கூடிய, வேதனை வலிகளை கொடுக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் அவர்களிடமிருந்து மாற்றி ஆவிக்குரிய பிள்ளைகளாய் அவர்களை நீர் உயர்த்துவீராக ஆண்டவரே. அவர்கள் அழிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கவில்லை, அவர்கள் மனமாற வேண்டும். இந்த சமூகத்தை, எங்கள் தமிழ் சமூகத்தை, தமிழ்நாட்டை, எங்கள் தேசத்தை, இன்னும் நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா தலைவர்களும் அவரவருக்குரிய அன்போடு கூட மக்களை வழிநடத்த கிருபை கொள்வார்களாக. இரக்கம் கொள்ளக்கூடிய ஆவி அவர்களுக்குள் கடந்து வரட்டும் அப்பா. இரக்கத்தின் தேவனே, குருக்கள், கன்னியர்கள், ஆயர் பெருமக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மந்தை சிதறி ஓடிக்கொண்டிருப்பதை கண்டும் மனம் சற்றும் இறங்கி வராத மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அழைக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய ஆவியினாலே, இரக்கத்தின் ஆவியினாலே நிரப்பப்படுவார்களாக, கிருபையின் ஆவியால் நிரப்பப்படுவார்களாக. இதோ நான் சாகுமறை ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த உண்மையை உணர்வார்களாக. ஆண்டவரே, எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினாலே நிரப்பும் ஆண்டவரே. கண்ணீர் துடைக்கின்றவரே, கவலைகளை போக்குகின்றவரே,
நீர் எங்களுக்காக எங்கள் பாரத்தை மாற்ற கல்வாரி மலையில் ஏறினீரே. கரங்கள் விரிக்க கசையால் அடிபட ஆணிகளுக்குள் உம்மை நீர் கையளித்தீரே. ஆடைகள் அவிழ்க்கப்பட்ட பொழுது நீர் அமைதியாயிருந்து எனக்காக அசிங்கத்தை ஏற்றவரே. தலையிலே முள்முடி சூட்டப்பட்ட பொழுது அதிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் உன் கண்களை நிரப்பியதே. அதையெல்லாம் நீர் தாங்கிக் கொண்டீரே. ஏலி ஏலி லேமா சபக்தானி என்று கூவி அழைத்தவரே, தாகமாயிருக்கிறேன் என்று என் ஆத்துமாவின் தாகத்தை வெளிப்படுத்தினீரே. இரக்கமாயிருப்பவரே, எவ்வளவு நாள் நீர் மௌனமாயிருப்பீர்? இறங்கி வாருமையா, என் வேதனை பாருமையா, என் இதயத்தை நிரப்புமையா. ஆவியின் வல்லமை தாருமையா, ஆவியின் அபிஷேகம் பொழியுமையா. கனிகளால் எம்மை நிரப்புமையா, வரங்களால் எம்மை நிரப்புமையா, கொடைகளால் எம்மை நிரப்புமையா. ஊழியம் செய்ய அழைத்து செல்லுமையா. ஆண்டவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய கிருபைகளையும் நீர் இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ பிள்ளைகளை நிரப்புவதற்காய் நன்றி. என் பிள்ளைகளை நீர் ஆவிக்குரிய வல்லமையால் நிரப்புவதற்காய் நன்றி. கண்ணீரை இதோ களி நடனமாய் மாற்றுவதற்காய் நன்றி. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காய் நன்றி. வேதனைகளை வலிகளை எல்லாம் நீர் சந்தோஷமாய் மாற்றுகிறீரே, அதற்கு நன்றி. குழந்தைகளை கரமெடுக்கிறீரே, நன்றி அப்பா. வாலிப பிள்ளைகளை கரமெடுக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. நீர் செய்கிற எல்லா மகிமையான காரியத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி. நோயாளர்களை தொட்டீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் ஜெபத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, உம்முடைய பிரசன்னத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இவ்வளவு நேரமாக எங்களோடு இருந்திருந்த அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய ஆவியின் கிருபையாலே ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஜெபத்தை நீர் கேட்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கிருபையால் எம்மை நிரப்பி வழி நடத்தும் அப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ இந்த 10 நாட்களும் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து ஆவிக்குரிய வல்லமையோடு ஜெபித்தீர்கள். ஆண்டவர் உங்களை வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார். இதோ காத்திருப்போரை நலன்களால் நிரப்பினவர் உன்னையும் அப்படியாய் நிரப்புவார். நீங்கள் தொடர்ந்து உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். ஆண்டவருடைய மாட்சி உங்களுக்கு வெளிப்படும். கேக்கசி என்கிற ஒரு வேலைக்காரன் எலிசாவோடு இருந்தவன். சிரியா நாட்டு படை வீரர்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் என்று ஓடி வந்து எலிசா இறைவாக்கியத்திலே சொல்லுவான், நாம் மாட்டிக்கொண்டோம், இனிமேல் நாம் சாக வேண்டியது தான் என்று. அப்பொழுது எலிசா இறைவாக்கினர் சொல்லுவார், இதோ நீ மீண்டுமாய் வெளியே போய் உன் கண்களை திறந்து பார் என்று சொல்லுவார். அவன் திறந்து பார்த்த பொழுது அங்கே மலை மடுவெல்லாம் வானதூதர்களும் ஆண்டவருடைய படைவீரர்கள் ஆயுதங்களோடும் நெருப்பு பந்தங்களோடும் நிற்பதை அவன் கண்களால் காண்பான். இதோ அப்படியாக கடவுள் தன் மாட்சியை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் உனக்கும் அப்படியாக மாட்சியை வெளிப்படுத்த போகிறார். என் மகளே, மகனே, ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர். இதோ உன் துன்ப நேரமா, துயர நேரமா, நீ கவலை கொள்ளாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னோடு இரு. துன்ப நேரத்தில் நீ துன்பத்தை தாங்கக்கூடிய வலிமையை நான் தருவேன். துன்ப நேரம் சோர்ந்து போகாதே, ஜீவ கிரீடம் உனக்கு நான் தருவேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். இதோ அவர் நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆவிக்குரிய அபிஷேகத்திலே நாம் கடந்து செல்வோம். இறைவனுடைய கிருபையை பெற்று வாழ்வோம். ஆமென். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி வரை
என்றுமே உண்டாகுவதாமே. திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 10 நாட்களும் ஆவியானவருடைய அபிஷேக பெருவிழாவில் அருங்கொடையோடு இணைந்து வழிபாடுகளில் பங்கெடுத்து ஆவியானவருடைய நிறைவான கனிகளை உட்கொண்டு மகிழ்ந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்துகிறோம். அநேகருக்கு இந்த செய்தியை பலர் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அருங்கொடை இல்லத்திலிருந்தும் காவிரி கலை தொடர்பகம் கேசி ட்ரிச்சி என்கிற சேனலிலிருந்தும் உங்களுக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அநேகருக்கு நற்செய்தி ஊழியர்களாக, நற்செய்தி எடுத்து செல்கிற நல்ல கருவிகளாக மாற உங்களை அன்புடன் கேட்டு நிற்கிறோம். இந்த வழிபாடு 10 நாட்களும் சிறப்பாக நடைபெற உதவி செய்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சிறப்பாக இந்த ஆவியாருடைய சிறப்பு பெருவிழா நாளில் உங்களுக்கு ஆசீர் வழங்க, உங்களை நிறைவாக ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து உங்கள் தேவைகளை இறைவன் சந்திக்க மன்றாட, மூப்பர்கள் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும் என்கிற வார்த்தையை நிறைவாக்க இந்த மேடையிலே கூடி நிற்கிற அன்பு உள்ளங்கள், இதோ குருக்கள் ஒவ்வொருவரும் எங்கள் திருச்சி மறைமாவட்டத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் யாரென்று உங்களுக்கு தெரியாதிருந்தாலும், உங்களை யாரென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தாலும், அவர்கள் உங்களுக்காக இந்த நாளில் மிகவும் பாரப்பட்டு கடினப்பட்டு ஜெபித்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய அன்பு குருத்துவ நண்பர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டு நிற்கிறோம். தொடர்ந்து இந்த வழிபாடுகள் மிக அழகாக பொலிவுற அழகுபடுத்திய, வீடு அலங்காரம் செய்த பிள்ளைகள், பூக்களால் இந்த இடத்தை அலங்கரித்த பிள்ளைகள், அழகான பாடல்களை பாடி மிகவும் திறமையாக மெருகூட்டிய பாடகர் குழுவினர், இசைக்கலைஞர்கள், இன்னும் இந்த காரியங்களை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர எங்களுக்கு ஒளிபரப்பில் உதவி செய்த ஒளி அமைப்பின் உதவியாளர்கள், கேசி ட்ரிச்சி குழுவினர், அதை வழிநடத்துகிற தீபன் அடிகளார் மற்றும் இந்த காரியங்களை ஒழுங்கு நிறைவு செய்து எங்களை வழிகாட்டி உதவி செய்த சகோதரர் லூர்து மற்றும் இந்த பாடல்களை எல்லாம் நிறைவு செய்த சகோதரர் இன்பநாதன் அவர்களையும் மற்றும் அவர்களோடு கூட இருந்து பணி செய்த ஒவ்வொருவரையும் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நான் பெரிய லிஸ்ட் போட வேண்டியிருக்கும். நன்றி சொன்னால் அவர்களெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க நீங்கள் உங்கள் ஜெபத்தில் தாங்கி நிற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் இனிய நாளாய் அமைந்தது போல ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய துணையோடு இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. God bless you. God bless you.